நீங்க விபச்சாரி விபச்சாரினாங்க கூப்பிடணும். எதுக்கு பின்னும் எதுக்கு பின் வாங்கணும்? கனவு காண சொல்லியிருக்காரு அப்துல் கலாம். இந்த கழுதை எப்படி கனவு காணிட்டு இருக்கு? இப்ப அவர் கூட சொட்டையா இருக்காரு, நான் போய் நீங்க சொட்டை அப்படி சொல்ல முடியுமா? பாடி ஷேப் பண்ண கூடாது. கல்யாணம் பண்ணிக்கிறோம். அண்ணாவா இருந்தாலும் அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகைகள் இருக்கக்கூடிய ஒரு தற்குறி கூட்டம் இங்கே இருக்கு அப்படின்றத உலகத்திற்கு வெடிக்காமிச்சதுக்கு நம்ம விஜய் பாராட்டு. இன்னைக்கு உண்மையிலே அரசியல்ல ஒரு கேவலமான நாள். இப்படிப்பட்ட ஒரு ஆள் இவ்வளவு கேவலமா பேசியிருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், who the hell is that guy? ஏன் இவ்வளவு எனக்கு நான் கேட்டோன்னா ரொம்ப கோவம் வந்தது. ஒரு பெண்ணா பிறந்தா தெரியும் டேடி அதோட வழி எவ்வளவு ஆழமானதுன்னு. சொல்லுங்க, யார் இந்த ஆளு? ஒன்றும் இல்லாமல் அவர் பொன்ராஜ்னு பேரு, அப்துல் கலாம் கிட்ட பிஏவா இருந்தார். இது எந்த மூலையில அப்துல் கலாம் இந்த ஒரு பிஏவை போட்டாரு? எந்த மூலையில அவர் போட்டாரு தெரியல. இவர் அப்புறம் ஒழுங்கா அப்துல் கலாம் இருக்கிறவங்க ஒழுங்கா தான் இருந்தாரு. ஓகே. அதற்கு அப்புறம் இவர் யாரா புதுசா கட்சி தொடங்குவான்னு பார்த்துட்டே இருப்பாரு. பட்டுன்னு போய் அவங்கள்ட்ட சேர்ற மாதிரி சீட்டு கேட்குற மாதிரி கேட்பாரு. கொஞ்ச நாள் இருப்பாரு, துரத்தி விட்டுருவாங்க. இப்படி இவர் எனக்கு தெரிஞ்சு கட்சி ஆரம்பிச்சதெல்லாம் யாராரு? கமலஹாசன், அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம மக்கள் பதைன்னு ஒரு இயக்கம், இப்போ சகாயம் IAS உடைய இயக்கம், அதில் கொஞ்சம், அதுக்கப்புறம் தாவைக்க ஆரம்பித்த புதுசில் அதுக்கும் ஆதரவு. இப்படி எங்கெங்கெல்லாம் போயிட்டு முதல்ல எங்கே ஃபஸ்ட்டு துண்டை போடுறது, துண்டை போட்டு இடம் கிடைக்குதான்னு பார்க்குறது, கிடைக்கலன்னா அவங்கள போட்டு அவதூறு பண்ண வேண்டியது. இன்னைக்கு போய் கடைசியாக கரெக்டான இடத்துல சேர்ந்துட்டாரு. எங்கே சேர்ந்துருக்கிறாரு? திமுகவுக்கு ஏதோ காசு கொடுக்குறாங்க போல இருக்கு, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக மாறி இருக்கிறார் இந்த முன்னாள், அதாவது அப்துல் கலாமுடைய முன்னாள் PA. அவ்வளவுதான். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட ஏதோ படிக்காதவர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல விவரம் தெரியாதவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் என்ன அப்துல் கலாமுக்கு பிஆர்னா ஏதோ பேசிக் படிப்பு படிச்சுட்டு அகடமிக் பர்சன் தான். ஐ திங்க் ஹி ஷுட் பி a research scholar or PhD ஏதாவது பண்ணியிருப்பாரு, டெஃபினட்டா பண்ணியிருப்பாரு. ஆனா இவருடைய பேச்சு ரொம்ப இல்ல, நானே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன தைரியத்துல அவர் இப்படி பேசிட்டு இருக்காரு? பெண்கள் என்ன அவருக்கு அவ்வளவு கேவலமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது, 2022 ரூலிங்கே சொல்லுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க விபச்சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ண. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூ ஷுட் நாட் ஈவன் யூஸ் தட் வேர்ட். சுப்ரீம் கோர்ட்டே செக்ஸ் வொர்க்கர்ஸ் தான் சொல்றாங்க. உலகம் ஃபுல்லா மனித உரிமை அமைப்புகள் ஐநா மன்றத்துல இருந்து எல்லாருமே செக்ஸ் ஒர்க்கர் தான் சொல்லணும். செக்ஸ் ஒர்க்கர் தான் சொல்லுங்க. ரொம்ப கேவலமான வார்த்தை அது.